திணை பார்க்க போகிறோம். அதாவது வெட்சி திணை சொல்லி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் பார்த்துருக்கோம். இந்த பூவை பாருங்க, கொஞ்சம் இந்த பூவை பாருங்க. இது வெட்சி திணையினுடைய பூ. இந்த பாருங்க, இந்த பூவுக்கு பேர் வெட்சி திணை. அதாவது பண்டைய காலத்தில் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போர் புரியக்கூடிய மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய அடையாளம், அதாவது பசு மாடுகளை கவர்வதற்காக செல்லக்கூடிய மக்கள் நினைச்சாங்க இந்த வெட்சி திணையை தான் நினைச்சாங்க சூடி போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க, கரந்தை திணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பூவை சூடிக்கொண்டு நினைச்சுவாங்கன்னா கரந்தை பூவை சூடிக்கொண்டு மாடுகளை மீட்பாங்க. கரந்தை பூ உங்களுக்கு நான் கொடுக்கல, இப்போ வெட்சி திணை மட்டும் தான் கொடுக்குறேன். இது வெட்சி திணைக்கான பூ. இந்த பூவிலே பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், இந்த பூவிலே பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, சாண்டல் கலர் இருக்குது, இன்னும் பல விதமான கலர்